هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது அடிச்சுவடுகளை அணுவும் பிசகாது வாழ்ந்து செல்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமை நாள் வரை தூய இஸ்லாத்தில் தங்களை முழுக்க அர்ப்பணிக்க தயாராக இருக்கும் அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நின்றவட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை அழகான ஒரு தோற்றத்தில் படைத்து அந்த மனிதன் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா கேட்கின்ற பொழுது யா அய்யுஹன் நாஸ் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ஓய் மனிதனே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை கண்ணியமான அருள் பாலிக்கக்கூடிய அந்த இறைவனை விட்டும் உன்னை திசை திருப்பியது எது என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிந்தனையை விட்டும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை விட்டும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த நடைமுறையை விட்டும் அல்லாஹுவால் அழகான முறையிலே படைக்கப்பட்ட இந்த மனிதன் தன்னுடைய மனோ இச்சையின்பாலும் தனக்கு எதுவெல்லாம் விருப்பம் என்று படுகின்றதோ அல்லது எவைகளை புறக்கணிக்க வேண்டும் என்று இவனுக்கு தோன்றுகின்றதோ அவற்றிலிருந்து ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இந்த செய்தியை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒன்று அவன் உலகியலாக இருக்கலாம் அல்லது மார்க்கமாக இருக்கலாம். இரண்டு விவகாரங்களிலே இவன் அல்லாஹ் விட்டு தூரமாகின்றான். அதே சந்தர்ப்பத்தில் இவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் கொடுக்கப்பட்ட அந்த அருளை விட்டும் இவன் தூரமாகிக் கொண்டிருக்கின்றான். இந்த தூரமாகுவதற்கு இவனிலே இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு காரணங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இவனை ஆட்கொண்டிருக்கக்கூடிய பிடிவாதம் அல்லது இவனுடைய மன இச்சை. இந்த பிடிவாதமும் மன இச்சையும் யாருக்கு மத்தியில் இருக்கின்றதோ அவர்களுக்கு மத்தியில் எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும், எவ்வளவுதான் இந்த குர்ஆனிய வசனங்களை ஓதி காண்பித்தாலும், எவ்வளவுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய நடைமுறை இதுதான் என்பதை உருக்கமான முறையிலோ அதே சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துக்கு ஏற்றாற்போல் தங்களுடைய தொனிகளை மாற்றி சொன்னாலுமோ இவருடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே பிடிவாதம் என்கின்ற ஒன்று இருக்குமே. ஆனால் இவருடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே மனோ இச்சையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்குமே. ஆனால் நாங்கள் எவ்வளவுதான் தலைகளாக இருந்தாலும், எவ்வளவுதான் எங்களுடைய தொனிகளை
மாத்தினாலும், எவ்வளவுதான் அல் குர்ஆனே வசனங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரியத்தை எவ்வளவுதான் நாங்கள் கொடுத்தாலும் அந்த வீரியம் எந்த அளவுக்கு எடுபடும் என்பதை எங்களால் சொல்ல முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழகான ஒரு நேரிய ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சில மாதங்கள் வருகின்ற பொழுது, சில குறிப்பிட்ட தினங்கள் வருகின்ற பொழுது, சில நடவடிக்கைகள் எங்களுக்கு மத்தியிலே அதிகரித்துக் கொள்வோம். இது சம்பந்தமாக எத்தனை விழிப்புணர்வுகள் வைத்தாலும், இது சம்பந்தமாக இவ்வளவுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கண்டித்திருக்கிறார்கள், அல்லது இவைகள் மார்க்கத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டியதான் என்று அவருடைய உள்ளத்தை தொடும் பாணியிலே சொன்னாலும் அதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை எங்களுக்கு மத்தியிலும் இல்லாமல் போகின்றது என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளை நாங்கள் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், ஒரு மனிதன் சத்தியத்திலே மட்டும் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் அவன் அசத்தியம் எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அசத்தியம் எது என்பதை அவன் புரிந்து கொள்ளாமல் இருப்பானே ஆனால் தான் செல்லக்கூடிய பாதை இதுவும் சத்தியம்தான் என்று அந்த பாதை என்பால் அவன் சென்று விடலாம். ஆகவே அசத்தியம் எது என்பதையும் நாங்கள் சில பொழுதுகளிலே விளங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அசத்தியம் எது என்பதையும் சில பொழுது நாங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் சில நிலைமைகளிலே நாங்கள் மாட்டிக்கொள்வோம், சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பயப்பட்டுக் கொள்வோம். எப்படி என்று சொன்னால், ஒரு சத்தியத்தை மட்டும் நாங்கள் படித்துக் கொண்டிருப்போம், இன்னும் ஒரு கோணத்திலே நாங்கள் சத்தியத்தில் படித்த ஒரு விவகாரத்தை வேறொரு திசைக்கு வேறொரு இடத்துக்கு நாங்கள் அதை கொண்டு வருவோமே ஆனால் கண்டிப்பாக நாங்கள் அவைகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் இஸ்லாம் எங்களுக்கு மத்தியிலே எத்தனையோ கடமைகளை சொல்லி தந்திருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு மத்தியிலே நோன்பு என்ற பேரிலே ஏராளமான வணக்க வழிபாடுகளை சொல்லி தந்திருக்கிறது. உதாரணமாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், இதை இஸ்லாம் கடமையாக சொல்லுகிறது. முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் பிறகு 9-10 நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், இஸ்லாம் எங்களுக்கு சுன்னத்தாக சொல்லித் தருகிறது. கிழமைகளிலே, வார நாட்களிலே, திங்கட்கிழமைகளிலே, வியாழக்கிழமைகளிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், நபிகளாருடைய வழிமுறை என்று சொல்லித் தருகிறது. அதே சந்தர்ப்பத்திலே மாதத்திலே 13ஆம் 14ஆம் 15ஆம் பிறைகளிலே நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் ஒரு சுன்னாவை கற்றுத் தருகிறது. அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள், ஒரு மனிதன் அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும் ஆசைப்படுகின்றானா, ஒரு மனிதன் அதிகமான முறையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தன்னுடைய தியாகத்தை, தன்னுடைய அர்ப்பணிப்பை அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்று விரும்புகின்றானா, அவன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் நோற்று காட்டிய அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் இப்படி பர்லுகளோடு கடமையோடு சுன்னத்தான இப்படி நோன்புகளை சொல்லித் தருகிறது. ஆனால் இந்த சுன்னத் என்று சொல்லப்பட்ட விவகாரங்களிலே எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே பிரச்சனை கிடையாது. அரபாவுடைய நோன்பு சம்பந்தமாக யாரும் வாத பிரதிவாதம் வைக்க மாட்டார்கள், முஹர்ரமுடைய நோன்பு சம்பந்தமாக யாரும் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒன்றை செய்வார்கள், ஷியாக்கள் எதற்காக வேண்டி தவ்வாபீன்கள் ஒரு தோற்றம் பெற்றார்களோ, எந்த பிரச்சனைக்காக வேண்டி அந்த முஹர்ரம் மாதத்தை பலிக்கடாவாக மாற்றினார்களோ, அந்த விவகாரங்களுக்கு எங்களுடைய சமூகம் ஷியாக்களுக்கு உரமூட்டுவதை போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை நினைவூட்டிக் கொண்டிருப்பார்கள். முஹர்ரம் மாதத்தின் பிறை 10 வந்து விட்டது என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அந்த ஆஷுரா தாசுவாவை பற்றி நினைவூட்ட மாட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை சம்பந்தமாக ஷியாக்களுடைய நிலைப்பாட்டை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், பின்னால் சில செய்திகளை சொல்லுவேன். சொல்லுகின்ற பொழுது இதற்குத்தானா நம்முடைய சமூகம் மார்க்கத்தில் எது இருக்கின்றதோ அதற்காக வேண்டி பிரச்சனைப்பட மாட்டார்கள், சுன்னாவிலே எது இருக்கின்றதோ அதை அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஏன் சண்டை பிடிப்பதற்கு ஆள் கிடையாது, மாற்று கருத்து சொல்வதற்கு ஆள் கிடையாது. மார்க்கத்தில் எது இல்லையோ அதை கொண்டு வருவார்கள், கொண்டு வந்து அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்ற பொழுது சூரா தௌபாவினுடைய 36ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மாதங்கள் 12 மாதங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மாதங்கள் 12 மாதங்கள். இந்த 12 மாதத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த வானம் பூமியை எப்பொழுது படைத்தானோ அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தையும் அப்படியே அல்லாஹ் தஆலா எழுதி வைத்து விட்டான். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிறப்புக்குரிய சில 4 மாதங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா இந்த 12 மாதங்களிலே 4 மாதத்தை அல்லாஹ் தஆலா தனது சிறப்புக்குரிய மாதமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதிலே முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாமிய புது வருடம், இஸ்லாத்துடைய முதலாவது மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ
தஆலா கண்ணியமான ஒரு மாதமாக வைத்திருக்கின்றான். அதே சந்தர்ப்பத்தில் அடுத்தபடியாக ரஜப மாதத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம் என்று 4 மாதத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த 4 மாதங்களிலும் இந்த 12 மாதங்களிலேயும் இன்று நம்முடைய சமூகம் நடைமுறைப்படுத்துகின்ற, இன்று நம்முடைய சமூகத்துக்காக வேண்டி இவைகள் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று பேசுகின்ற உலமாக்களுக்கு மத்தியிலே ஒரு விடயத்தை கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த 12 மாதங்களிலே எங்காவது ஒரு இடத்திலே பராத் என்ற ஒரு மாதம் இருக்கிறதா? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த 12 மாதங்களிலே எங்காவது இருக்கிறதா? அல்லது இந்த 12 மாதங்களிலே கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இரவை இவர்கள் தூக்கி பிடிக்கிறார்களே, அந்த இரவு பராத்துடைய மாதத்தில் தான் வருகிறது என்பதற்கு எந்த விதமான செய்தியும் கிடையாது. ஆனால் இதற்காக வேண்டி வானொலிகளை தாராளமாக திறந்து வைத்திருக்கிறார்கள், இதற்காக வேண்டி தொலைக்காட்சிகளை தாராளமாக திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் சமூகத்துக்கு தாங்கள் பெரிய மேதைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை தாங்களாகவே கொண்டு வந்து சமூகத்துக்கு கொடுப்பதை போன்று ஒரு பிரமிப்பும், அதே சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பள்ளிகளையும் திருவிழாக்களை போன்று அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய பள்ளிகளை எல்லாம் ஏதோ ஒரு கோணத்திலே திசை இருப்பக்கூடிய ஒரு மனிதர்களாக நாங்கள் மாறி இருக்கிறோமே. ஆனால் எங்களுக்கு எவ்வளவுதான் சத்தியம் என்னாலும், இவர்களுக்கு எவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவான ஒரு பாணியில் சொல்ல வந்தாலும் கேட்கின்ற விவகாரம் என்னவென்றால், ஒன்று என்னுடைய நான் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய அந்த விவகாரத்தில் இருக்கிறதா, அல்லது நான் பின்பற்றக்கூடிய மன உச்சையில் இருக்கிறதா? இந்த ரெண்டிலும் இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய தொனி எவ்வாறாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் நமது சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அது கவலைக்குரிய விடயம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், ஷஅபான் மாதம் சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கின்றோம். அந்த ஷஅபான் மாதத்திலே சிறப்பு சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத ஒரு மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்பார்கள் என்று சொன்னால் அது இந்த ஷஅபான் மாதத்தில் தான் நோன்பு நோட்பார்கள். ரமலான் அல்லாத ஒரு மாதத்தில் நோன்பு நோட்பார்கள் என்று சொன்னால் ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றுக் கொள்வார்கள். நாங்கள் சஹாபி பெண்மணியாக இருக்கக்கூடிய நாங்களும் எங்களுடைய விடுபட்ட நோன்புகளை அதிகமாக ஷஅபான் மாதங்களில் நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்திகளை புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்படி இந்த மாதம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்திகளிலே, இப்படி இந்த மாதம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விவகாரங்களிலே எங்காவது ஒரு இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தினத்திலே, ஷஅபான் மாதத்தின் குறிப்பிட்ட ஒரு தினத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவுக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அந்த இரவை இப்படியான முறையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள், அந்த இரவுக்காக வேண்டி சஹாபாக்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள், பட்டினியில் கிடந்த சஹாபாக்களுக்கெல்லாம் ரொட்டி கொண்டு வாருங்கள் என்று அந்த நாட்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்களா என்று பார்த்தால் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஈசதமாக காண முடியவில்லை. சஹாபாக்களுடைய வரலாற்றோடு பாருங்கள், பசியோடும் பட்டினியோடும் அங்கலாய்த்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பங்கள், ஒவ்வொருவரும் தன்னுடைய பசியை எவ்வாறு முறையிடுவது என்று சங்கடப்பட்டுக் கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே கற்றுக் கொடுத்திருக்கலாம். நீங்கள் இப்படி ஒரு நடைமுறையை நீங்கள் கொண்டு வாருங்கள், இப்படியான நினைவுகளை கொண்டு வருகிறீர்களே, ஆனால் இங்கே அஸ்ஹாபு சுஃபாக்கள் என்று ஏராளமாக இருக்கிறார்கள், அவருடைய பசியாவது போய்விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விவகாரத்தை அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நாங்கள் தூக்கக்கூடிய அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துடைய நிலைமையும் கருத்தில் கொண்டிருப்பார்களே, ஆனால் கண்டிப்பாக அதை தூக்கி இருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, என்னமோ தெரியவில்லை, உடைய சமூகத்துக்கு மத்தியில் ஏதாவது ஒரு விழா ஒன்றை ஏற்படுத்த வேண்டுமானால், ஏதாவது ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டுமானால் உடனடியாக எடுத்தெடுப்புக்கு ரொட்டி தான் வாய்க்கு வருகிறது. இதிலே ஒரு சுண்ணா இருக்கிறது என்று தெரியவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சில பள்ளிகளிலே சில பிரதேசங்களுக்கு குறிப்பாக மத்தியமான பகுதிகளுக்கு செல்வீர்களே, ஆனால் எதற்கெடுத்தாலும் நோம்பிலே கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான ரொட்டிகள் அங்கே கொடுக்கப்படும். ஒன்று பள்ளியிலே அறிவிப்பார்கள், ரொட்டியும் கோழி இறைச்சியும் வேணும், அல்லது அந்த கோழி இறைச்சியிலே சில நிறமான சேவலுடைய இறைச்சி வேணும் என்றெல்லாம் பள்ளிகளிலே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளிகள் மாறி இருக்குன்னு சொன்னால், தெற்காசியாவிலே தோன்றிருக்கக்கூடிய சூவித்துவங்களுடைய வரலாற்று பட்டியலை தேடி பார்ப்போமே, ஆனால் அந்த சூவித்துவம் என்கிற பட்டியலில் கூட இப்படிப்பட்ட ஒரு விவகாரம் இருக்கிறா என்றால் அதிலும் கிடையாது. என்றால் எங்கிருந்து எடுத்தார்கள்? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, எடுத்த இடம் ஒரே ஒரு இடம், எடுத்த இடம் ஒரே ஒரு இடம், அதான் ஆரம்பத்தில் சொல்லி காண்பித்த மனோவிச்சை பிடிவாதம் என்கின்ற இடம். மனோவிச்சை என்கின்ற இடம், அந்த இடத்திலிருந்து தோன்றினார்கள், அந்த இடத்திலிருந்து உருவாக்கினார்கள். உருவாக்கியதன் விளைவு என்னவென்றால்
யார் எப்படி சொன்னாலும் கேட்பதற்கு நாங்கள் தயாரில்லை, நீங்கள் எப்படித்தான் சொன்னாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாரில்லை என்கின்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு மத்தியில் தோன்றியதுதான் இதன் பிரதானமான விளைவு. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அது மாத்திரமல்ல, இந்த இரவு வந்துவிட்டதுன்னு சொன்னால், ஷஅபான் மாதத்திலே 15ஆம் நாள் வந்துவிட்டதுன்னு சொன்னால் அது சம்பந்தமான சில ஹதீஸ்களை கொண்டு வருவார்கள். அது சம்பந்தமாக இப்னு மாஜா, திருமதி போன்ற கிரந்தங்களிலே சில ஹதீஸ்கள் வருகின்றன, பலகீனமான ஹதீஸ்கள் வருகின்றன. அந்த இரவுகளிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு பொழுதை அப்படியே நின்று வணங்குவார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த பகல் பொழுதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அந்த இரவிலே 15ஆம் பிறையுடைய இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்று ஒரு நபிமொழி, இப்படிப்பட்ட சில நபிமொழிகளை நாங்கள் பார்க்கிறோம். இவைகள் அனைத்தும் பலகீனமான நபிமொழி என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்படிப்பட்ட சில பலகீனமான ஹதீஸ்களை தவிர வேறு எதுவும் இவர்களுக்கு மத்தியிலே ஆதாரமாக இருக்கிறதா என்றால் எந்த விதமான செய்தியும் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது இன்றைய சமூகத்துக்கு மத்தியிலே கொள்கை பேசக்கூடிய ஒரு சாரார்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கி வருகிறார்கள். ஆனால் அவருடைய வீடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முதிய வயதை அடைந்த பெற்றோர்கள் இதை ஒரு நிகழ்வாக, ஒரு கொண்டாட்டமாக செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கொண்டாட்டத்துக்கு ஒரு முன்னோட்டமாக முன்னால் இருக்கக்கூடிய மாதத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிராஜுக்காக பயன்படுத்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காண்பித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வை மாத்திரம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சாராரை அல்லாஹ் தஆலா சாருரித்து கொடுத்த ஒரு துக்ககரமான ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைய விழா கோலங்களாக பள்ளிகள் அலங்கரிக்கப்பட்டு செய்கின்றன. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இவற்றுக்கும் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அதிலே நாங்கள் ஒன்றையும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த நிகழ்வுகளிலே கொண்டாடப்படக்கூடிய அந்த இரவுகளிலே தெளிவாக ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். என்ன விடயம் என்று சொன்னால், சொல்லுவார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 50 வக்து தொழுகையோடு வந்தார்கள். வருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இதோட சமூகத்துக்கு பாரமே என்றார்கள். உடனே மீண்டும் அல்லாஹ்விடம் சென்றார்கள், மீண்டும் வந்தார்கள், மீண்டும் போனார்கள், மீண்டும் வந்தார்கள் என்று அவர்களே சொல்லுவார்கள். அதிலிருந்தே அவர்களுக்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதரால் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், அல்லாஹ் எனக்கு 50 தந்திருக்கிறான், நான் பூமிக்கு போய் சமூகத்துக்கு 5ஆக சொல்லலாம் அல்லது 15ஆக சொல்லலாம் என்று சொல்லி இருக்கலாம். மாற்றமாக திரும்ப திரும்ப போகிறார்கள். கடைசியிலே சொல்லுகிறார்கள், என்ன, நான் போவதற்கு வெட்கமாக இருக்கிறேன் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வின் தூதர் கூட ஒரு மார்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெற்றார்கள் சொன்னால், நாங்கள் ஒன்றை மார்க்கமாக செய்ய வேண்டுமானால் யாருடைய அங்கீகாரம் எங்களுக்கு தேவை? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, எந்த அங்கீகாரமும் எந்த முகவரியும் இல்லாத வணக்கங்களுக்கு நாங்கள் சண்டையிடுகின்றோம். எந்த முகவரியும் இல்லாத ஒரு இபாதத்துக்காக வேண்டி குடும்பங்களை நாங்கள் பகைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த முகவரியும் இல்லாமல் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போகுமா போகாதா என்கின்ற எந்த விதமான ஒரு அர்த்த புஷ்டியான ஒரு சிந்தனையும் இல்லாமல் அதிலே நாங்கள் மூழ்கி போகின்றோம் என்று சொன்னால், கண்டிப்பாக எங்களை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், ஒரு சமூகத்தை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த நிகழ்வுகளில் எல்லாம் இவைகளை பற்றி பேச வேண்டிய தேவை கிடையாது. இருந்தாலும் சில சகோதரருடைய அங்கலாய்ப்புகள் கண்டிப்பாக இவைகளையும் நினைவூட்டுங்கள். அந்த நாட்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய ஊர்களிலும் கொண்டாடுகிறார்கள், எங்களுடைய பிரதேசங்களும் கொண்டாடுகிறார்கள். எங்களுடைய பள்ளிகளிலே இவர்களுக்காக வேண்டி தனி விழாக்களை போன்று ஆர்ப்பாட்டம் என்கின்ற ஒரு தோரணை போன்று அந்த அளவுக்கு எல்லா மக்களும் கிளர்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது. இதை பற்றியும் நினைவூட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய சாராரை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அது மாத்திரமல்ல, அந்த இரவிலே இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுவார்கள். அந்த இரவிலே இன்னும் ஒரு விவகாரத்தை சொல்லி காண்பிப்பார்கள். என்ன விவகாரம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவை அபிவிருத்தி அடைந்த ஒரு இரவாக அல்லாஹ் தஆலா மாற்றுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இரவு சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்தோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எந்த விதமான ஆதாரத்திலிருந்தோ ஒன்றையும் கொண்டு வர மாட்டார்கள். ஆனால் சூரா துஹானில் வரக்கூடிய ஒரு அல் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக கொண்டு வருவார்கள். ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை அபிவிருத்தியான ஒரு இரவிலே அருளினான். அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனை ஒரு சங்கையான அபிவிருத்தியான ஒரு இரவிலே அருளினான் என்கின்ற அல் குர்ஆன் வசனத்தை கொண்டு வருவார்கள்.
இந்த அல் குர்ஆன் வசனம் தான் இவர்கள் பராத் என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த இரவுக்கு ஆதாரமாக கொண்டு வருவார்கள். பராத் என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த இரவுக்கு ஆதாரமாக கொண்டு வருவதற்கு இந்த அல் குர்ஆன் வசனங்களை கொண்டு வருவார்கள். ஒன்று இல்லை இரண்டு விதமான காரணங்கள் இருக்கின்றன. அதை தொடர்ந்து வரக்கூடிய அல் குர்ஆனை வசனமும் அதே போல முபாரக்கா என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு செய்திகளையும் வைத்து சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு வகையான குர்ஆனிலும் ஆதாரம் இருக்கிறது தானே என்கின்ற தோரணையிலே சமூகத்தை ஒரு வித்தியாசமான கோணத்தின்பால் வழிநடத்தக்கூடியவர்களை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது அல் குர்ஆனை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, அல் குர்ஆனை வாசிக்கக்கூடிய சாராருக்கு இதில் மிக தெளிவான ஒரு படிப்பினை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் சொல்லுவார்கள், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை ஒரு சங்கையான ஒரு இரவிலே அருளினான் என்று, அபிவிருத்தியான ஒரு இரவிலே அல்லாஹ் தஆலா அருளினான் என்கின்ற அல் குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்து சொல்லுவார்கள். முபாரக்கா என்றால் அந்த முபாரக்கா என்ற சொல்லையை திரிவுபடுத்தி அந்த சொல்லை அப்படியே மறுவ வைத்து அதிலே இருந்து பராத் என்கிற சொல்லை தோற்றுவித்தார்கள். குர்ஆனிலே நாங்கள் பராத் என்கிற சொல்லை தருகின்ற பொழுது நாளை மறுமையிலே ஷைத்தான் இந்த மனிதர்களை விட்டு விரண்டு ஓடக்கூடிய சந்தர்ப்பத்திலே இன்னி பரீஉம் மின்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், யா அல்லாஹ் இவர்கள் என்னை வணங்கினார்கள் என்று சொல்லை கேட்டார்களே, அப்படிப்பட்ட விவகாரத்திலிருந்து நான் தூரமாகிக் கொள்கிறேன், இவர்களை விட்டும் தூரமாகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே இந்த ஷைத்தான் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் அல் குர்ஆனில் பார்ப்போம். இது தவிர இன்னும் ஓரிரு வசனங்களிலே தான் இந்த பரா என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பரா என்கின்ற சொல் இந்த ஷாபான் 15க்கு தான் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு எந்த விதமான ஒரு முகவரியும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த லைலத்து முபாரக்கா என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த லைலத்து முபாரக்கா என்பதை இன்னா அன்ஸல்னா என்று சொன்னார்களே, அதே செய்தியை நாங்கள் அல் குர்ஆனிலே வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், அந்த முபாரக்கான இரவு என்னவென்று சொன்னால் அது லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவிலே தான் நாங்கள் இதை அருளினோம். அந்த இரவு எப்படி என்று சொன்னால் 1000 மாதங்களை விட மேலானது. அந்த அபிவிருத்தியான இரவு 1000 மாதங்களை விட மேலானது. அந்த இரவு எங்கே வருகிறது, எந்த மாதத்திலே வருகிறது சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் இருக்கிறது அல்லவா, அந்த மாதம் தான் இந்த அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ரமலான் மாதம் இருக்கிறது அல்லவா, இந்த ரமலான் மாதம் தான் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அழகான முறையிலே குர்ஆனங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. அழகான முறையிலே குர்ஆனங்களுக்கு அழகான ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறது. என்ன ஆதாரம்? அபிவிருத்தியான இரவு என்று சொன்னால் அது 1000 மாதங்களை விட மேலானது. அந்த 1000 மாதங்களை விட மேலான இரவு எங்கே வருகிறது என்று சொன்னால் அது ரமலான் மாதத்தில் வருகிறது. அது ரமலான் மாதத்தில் வருகின்ற அந்த இரவிலே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை அருளினான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை அருளினான் செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய சூரா துஹானுடைய அடுத்த 5வது வசனத்தை கொண்டு வருவார்கள். என்ன கொண்டு வருவான்னு சொன்னால், அந்த இரவிலே தான் ஒவ்வொருவருக்கு என்னென்ன சேர்ப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா பிரித்தறிவிக்கின்றான். யார் யாருக்கு என்ன என்பதை அந்த வருடத்திலே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பிரித்தறிவிக்கின்றான். இந்த வருடத்தில் இவர் திருமணம் முடிப்பார், இந்த வருடத்தில் இவருக்கு ரிஸ்க் இவ்வளவுதான், இந்த வருடத்தில் இவருடைய ஆயுள் காலம் இவ்வளவுதான், இந்த வருடத்தில் இவர்கள் மரணிப்பார்கள், இந்த வருடத்தில் இவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், இந்த வருடத்தில் இவர்கள் குழந்தைகளாக பிறக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய விவகாரத்தை இந்த ஷாபானில் தான் சொல்லுகிறான். ஆகவேதான் இந்த ஷாபானில் சொல்லப்படுவது என்கின்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு மத்தியில் போட்டு இப்படி சொல்வார்கள். ஆனால் லைலத்துல் கத்ர் விவகாரம் சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்ற பொழுது, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கின்ற பொழுது, அந்த இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையிலே ஒரு சாரா வருவார்கள். வருகின்ற அந்த சாரார்கள் தான் அந்த வருடத்தினுடைய பட்ஜெட்டை முழுமையாக எழுதுவார்கள். அந்த வருடத்தினுடைய பட்ஜெட்டை அப்படியே சமூகத்துக்கு மத்தியிலே யார் யார் என்னென்ன நிலைமைகளை இந்த வருடம் முழுக்க செய்ய போகிறார்கள் என்ற விவகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் மேற்கொள்வான் என்ற செய்தியை நாங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, வைக்கக்கூடிய ஆதாரத்துக்கு அல் குர்ஆனே மறுப்பாக போய்விட்டது. வைக்கக்கூடிய ஆதாரத்துக்கு அல் குர்ஆனே மறுப்பாக போய்விட்டது. அடுத்தபடியாக பார்த்தால் இந்த இரவுகள் வந்துவிட்டது என்று சொன்னால் எங்களுடைய ஊர்களிலே ஒரு அழகான ஒரு வளமையை கொண்டு வருவார்கள். 3 யாசீன்கள் ஓதப்பட வேண்டும். 3 யாசீன்கள் ஓதப்பட வேண்டும். அந்த 3 யாசீன் எதற்காக என்று சொன்னால் ஒன்றோட ஆயுள் நீடிப்புக்காக வாசிக்கப்பட வேண்டும். குர்ஆன் யாசீன் ஓதப்பட வேண்டும். இரண்டாவதாக அந்த ரிஸ்க்குகள் விஸ்தீர்ணமாகுவதற்காக ஓதப்பட வேண்டும். மூன்றாவதாக அவர் நோய் நொம்பலத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி ஓதப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 15 ஷஅபானுடைய 15வது நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்துக்கு இறங்கி இந்த அடியார்கள் ஓதுகின்ற பொழுது எந்த சந்தர்ப்பம் இவர்களுக்கு சாதகமாக அமைகின்றதோ அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அங்கீகரித்துக் கொள்வான் என்கின்ற ஒரு மௌட்டிக நம்பிக்கை இந்த
இந்த சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறது. ஆகவே 3 யாசீன் ஓதப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு யாசீனுக்கும் ஒவ்வொரு ரொட்டி என்ற விவகாரம் 3 ரொட்டிகள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த 3 ரொட்டிகளோடு ஒரு வாழைப்பழம் கொடுக்கப்படணும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது சில ஊர்களிலே இருக்கும், எங்களுடைய ஊருக்கு அதெல்லாம் கிடையாது. சில ஊர்களிலே இருக்கும், இருந்தால் கேடிக்கையா இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கிறதா? அதற்கு அழகான ஒரு வியாக்கியானம் சொல்லுவார்கள். அதற்கு அழகான ஒரு வியாக்கியானம், அழகான ஒரு விளக்கம். என்ன விளக்கம் தெரியுமா? அவர்களே முடிவெடுத்து விடுவார்கள். கபரிலே நாங்கள் தொடர்ந்து தண்டிக்கப்பட போகின்றோம், மறுமையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் விசாரணைப்படுகின்ற பொழுது மலக்குமார்களுக்கு கண்டிப்பாக அடிப்பார்கள் இந்த அமலுக்கு. ஆகவே இந்த அமல் செய்ததன் காரணமாக எங்களை நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மலக்குமார்கள் சம்மட்டிகளால் அடிக்கின்ற பொழுது இந்த ரொட்டிகள் முன்னாலும் பின்னாலும் எங்களை காவல்படுத்தும். இவைகள் கேடயமாக அந்த கபரிலே வந்து சேரும், மன்னரைகளிலே வந்து சேரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த சம்பவமே அவர்களுக்கு பாதிப்பாக அமைகிறது. என்ன பாதிப்பு? தண்டிக்கப்படுவோம், தண்டிக்கப்படுகின்ற பொழுது ரொட்டி பாதுகாக்கப்படும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இதற்கு இன்னும் ஒரு விளக்கம் கொண்டு வருவார்கள். என்ன விளக்கம் தெரியுமா? நாளை மறுமையிலே கபரிலே நாளை மறுமையிலே எந்த விதமான நிழலும் இல்லாத சந்தர்ப்பத்திலே யார் யாரெல்லாம் இந்த ரொட்டியையும் இந்த வாழைப்பழத்தையும் கொடுத்தார்களோ, வாழைப்பழம் காம்பாகவும் ரொட்டி அந்த மேல் குடையாகவும் வந்து நாளை மறுமையிலே அந்த வெயிலிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த கடுமையான அந்த நாளிலே இவர்களை பாதுகாக்குமாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அந்த நாளிலே நிர்வாணமாக ஒவ்வொருவரும் யானப்சி என்று ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையிலே வாழைப்பழ தொழிலைத்தான் பிடிக்க போகிறார்கள். வாழைப்பழத்தினுடைய அதுவும் வாழைப்பழம் முறிக்கின்ற பொழுது இன்னும் ஒன்றையும் சொல்லிக் கொடுப்பார்கள். எப்படி என்றால், வாழைப்பழம் பள்ளிக்கு அனுப்பப்பட வேண்டும், அனுப்பப்படுகின்ற பொழுது நெட்டிகள் முறிக்கப்படாமல் அனுப்பப்பட வேண்டும். நெட்டிகள் ஏன் முறிக்கப்படாது என்றால், அப்பொழுதுதான் பள்ளியில் இருக்கக்கூடிய ஹஸரத் 2 நாள் பிந்தி தின்னலாம். ஏன்னா நெட்டி முறிக்கப்பட்டால் உடனடியாக அவைகள் பழுதாய் போய்விடும். நெட்டி முறிக்கப்படாமல் வந்தால் தான் அவர் வைத்து வைத்து ஸ்டாக் பண்ணி தின்னக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு வழிகாட்டல் சமூகத்துக்கு மத்தியில். பாருங்கள், தங்களுடைய வயிறுகள் நிரப்பப்பட என்பதற்காக வேண்டி தங்களுடைய ஒரு பிரதேசத்தில் சென்ற நோம்புக்கு நாங்கள் ஒரு பயணம் போயிருந்தோம். ஒரு பயானிகள் இருக்கின்ற பொழுது ஒருவர் சொன்னார், மேலே ஒரு பள்ளி மௌலவி இருந்தார், அவருக்கு நான் வச்ச பேரு ஊர்பவர். வச்ச பேரு ஊர்பவர். ஏப்பா பேர் வச்சீங்கன்னா, போன பராத்துக்கு நாங்கள்லாம் ரொட்டி ஒன்று கொடுத்தோம், அவர் அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு போய்த்தார். அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு போய்த்தாரு. அதனால அவருக்கு நாங்கள் வச்ச பேர் என்ன? ஊர்பவர். வீட்டில் உள்ள அவ்வளவு சாப்பாடையும் ஊரோட எல்லா சாப்பாட்டையும் அப்படியே ஸ்டோக் பண்ணி ஊருக்கு கொண்டு போய்த்தார். எங்க நிலைப்பாடு? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, தங்களுடைய வயிறுகள் வளர்க்கப்படுவதற்கு இஸ்லாம் என்ற போர்வையிலே இன்னும் ஒரு விவகாரத்தை சமூகத்துக்கு முதல் கொண்டு வருவோமே ஆனால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு தண்டிக்கப்படும் என்பதை நாங்கள் சென்று யோசிக்க கூடாதா? இதற்கு முக்கியமான காரணம் என்ன? நான் ஆரம்பத்தில் சொல்லி காண்பித்த அந்த மனோ இச்சையும் இந்த பிடிவாதம் தான். மனோ இச்சையும் பிடிவாதம் தான். ஆனால் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்ற பொழுது, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இரட்சகனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இரட்சகனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். சத்தியம் வந்ததற்கு பின்னாலும் வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிக்கக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்ட சாராருக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா பிரிவினையாக கொண்டு வந்த பையினா ஒரு தூதரை கொண்டு வந்தான். சூரா பையினா அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே தான் அல்லாஹ் தஆலா அந்த அல் குர்ஆனை கொண்டு திணிக்கின்றான். திணித்து அவைகளிலே நாங்கள் பிரித்தெடுத்தோம். ஒரு தெளிவின் பக்கம் ஒரு தெளிவான தூதரை கொண்டு வந்தோம், தெளிவான வேதத்தை கொண்டு வந்தோம். வேதத்தை கொண்டு வந்தவர்களை நாங்கள் பிரித்தெடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான் என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்பொழுது நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சமூகத்துக்கு பின்னால் தான் என்னுடைய வாப்பா போகிறாரா? இப்படிப்பட்ட சிந்தனையாளர்களுக்கு பின்னால் தான் என்னுடைய உம்மா போகிறாரா? இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய மக்களை ஒரு வகையான மாயின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய இவர்களுக்கு பின்னால் தான் என்னுடைய சமூகம் திரண்டு செல்கிறார்களா? கண்டிப்பாக எங்களுக்கு மத்தியில் ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக எங்களுக்கு மத்தியில் ஒரு சிந்தனை தோற்றம் பெற வேண்டும். என்ன சிந்தனை? இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி காண்பிக்கிறது. கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தாரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தெளிவானவற்றை நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி சமூகத்தை இவர்கள் மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்படி 3 யாசீன்களுக்கும் 3 வகையான விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். கொடுத்ததுக்கு பின்னால் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனும் ஹதீஸும் இதற்கு என்ன முடிவு சொல்கிறது? இப்படி 3 யாசீன் ஓதப்பட்டால் ஒருவருடைய ஆயுள் நீடிக்கப்படுமாம். ஒருவர் 50 வயதில் மௌத்தாகுவார் என்று சொன்னால், இவர் 60 வயதாகும் இந்த ஷாபானில் ஓதினார் என்றால் ஒரு ஆயுள் நீடிக்கப்படும். 50 55 ஆகும், 10 15 ஆகும், இப்படி ஒரு ஆயுள் நீடிக்கப்படும். அதே போன்று அல்லாஹ் தஆலாவால் எழுதப்பட்ட அந்த ரிஸ்க் இவருக்கு இந்த வருடத்தில் அதிகமாக கிடைக்கும் என்கிற நிலைப்பாடு. அடுத்ததாக என்ன நோய்கள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் இல்லாமல் போய்விடும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது ஓதக்கூடியவரிடம் சென்று கேட்டு பாருங்கள். ஓதக்கூடியவரிடம் சென்று கேட்டு பாருங்கள். என்ன கேளுங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு நோய் வந்ததா வரலையா?
இந்த வருஷம் குடும்பத்துல கஷ்டம் வந்ததா வரலையா? ஓய்னீங்க தானே போன வருஷம். ஓய்னதுனால் இந்த வருடம் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா? கடன் தொல்லை இல்லையா? கொடுக்கல் வாங்கல் இல்லையா? பொருளாதார சுமை இல்லையா என்று ஒவ்வொன்றாக அடுக்கி பாருங்கள். எல்லாம் வரும். ஏன்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய நீதி. வருடத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாரும் தப்ப முடியாது. வருடத்தில் 1 முறையோ 2 முறை நாங்கள் உங்களை சோதிப்போம். அந்த சோதனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது அந்த சோதனை எல்லோரையும் வந்து சேரும். ஒரு மோமினையும் வந்து சேரும், ஒரு காபிரையும் சென்றடையும். எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனையின் பால் கொண்டு நிறுத்துவான். அந்த சோதனை பல வகைகளிலும் வரலாம். நோயாக வரலாம், பொருளாதாரமாக வரலாம், சுயநமாக வரலாம், ரிஸ்கை அளிப்பதன் மூலமாக வரலாம், அழிவுகளூடாக வரலாம், அனர்த்தங்களூடாக வரலாம். இப்படி ஏராளமான முறையில் வரலாம். இந்த வைக்கக்கூடிய 3 காரணத்துக்கும் நாங்கள் தெளிவை பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். ரிஸ்க் நீடிக்கப்படுவது சம்பந்தமாகவும் ஆயுள் சம்பந்தமாக சொல்கிறார்கள். இந்த ஆயுளும் ரிஸ்க்கும் சம்பந்தமாக ஒரு பிள்ளை தன்னுடைய தாயுடைய கருவறையில் எப்பொழுது சுமத்தப்படுகிறதோ, ஒரு கரு எப்பொழுது உருவாக ஆரம்பிக்கின்றதோ, ரூஹ் எப்பொழுது செலுத்தப்படுகிறதோ, ரூஹ் செலுத்தப்படுகின்ற பொழுது இந்த பிள்ளையுடைய ரிஸ்க் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா எழுதி விடுவான். இந்த பிள்ளையுடைய ரிஸ்க் சம்பந்தமாக, நன்மை சம்பந்தமாக, தீமை சம்பந்தமாக, மரணம் சம்பந்தமாக, ஆயுள் சம்பந்தமாக எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா எழுதி முடித்து விட்டான். இது நாங்கள் ரூஹாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி முடித்த விவகாரத்தை பிறகு பயணத்தில் உட்கார்ந்து கொண்டு யாசின் ஓது, அது குடை போன்ற இந்த செயற்பாடுகள் செய்தால் அது நீடிக்கப்படும் என்று சொன்னால் சத்தியத்துக்கும் பொருந்தாது, அதே சந்தர்ப்பத்தில் புத்திக்கும் பொருந்தாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, எனவேதான் அல்லாஹ்வின் தூதரிடம் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே, இப்ப நன்மையும் எழுதப்பட்டு தீமையும் எழுதப்பட்டு விட்டால் நாங்கள் ஏன் நன்மை செய்யப்படணும்? நாங்கள் சொர்க்கவாதி நரகவாதி எழுதப்பட்டால் நாங்கள் ஏன் செய்யப்படணும்? அல்லாஹ்வின் தூதர் அழகாக சொல்லி காண்பித்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு அடியானுடைய முடிவை கொண்டு தீர்ப்புக்கு சொல்கிறார்கள். என்ன தீர்ப்பு சொல்லுமா? ஒரு சூரத்தில் அழகான முறையில் இருப்பான், தாடி வைத்து ஜிப்பா போட்டு அல்லது ஏதோ டிப்டாப்பாக சமூகத்துக்கு மத்தியிலே தான் இருப்பான். இருக்கின்ற அந்த நிலைமை வைத்து சொல்லவில்லை, மரணத்தை சொல்லி காண்பித்தார்கள். ஒரு அடியான் பாவத்தின் பக்கமே சென்று கொண்டிருக்கின்றான், அவனுடைய முடிவு நன்மையின் பக்கம் இருக்குமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு சொர்க்கம் என்று எழுதியிருப்பானே ஆனால் இவன் பாவியாக இருப்பான். ஆனால் அவனுடைய கடைசி சந்தர்ப்பம் இவனை ஒரு மூமினாக மாற்றிவிடும். அதே சந்தர்ப்பத்தில் ஒருவன் நல்லதே செய்து கொண்டிருப்பான், நன்மையின் பக்கமே சென்று கொண்டிருப்பான், இவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு சாணளவு தான் இடைவெளி இருக்கும். இருக்கின்ற பொழுது ஒரு பாவத்தை செய்து இவன் நரகத்தின் பக்கம் சென்று விடுவான். ஆகவே நீங்கள் நன்மையிலிருந்து தூரமாகி விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை விட்டும் தூரமாகி விட வேண்டாம் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, கண்டிப்பாக நாங்கள் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும், செயற்படுத்த வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், இப்படியான மௌட்டிக சிந்தனைகள் இப்படி சமூகத்துக்கு மத்தியில் பரவலாக ஏராளமாக செய்கின்றன. பெரும்பாலும் நோன்பு 15 வருகின்ற பொழுது சில பகுதியில் சில ரொட்டிகள் கொடுப்பார்கள். அந்த ரொட்டிக்கு பேர் பார் ரொட்டி என்பார்கள். எதுக்கு எடுத்தாலும் ரொட்டி தான், சமூகத்தில் எதற்கு எடுத்தாலும் ரொட்டி தான். இதில் என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு மரணமாக இருக்கிறது. இதை உருவாக்கியவருடைய வரலாற்று பட்டியலை தேடி பார்த்தால் தான் இதற்கு ஏதாவது அர்த்தம் வைத்து இருக்கிறார்களா என்பதை தேட வேண்டிய தேவை இருக்கிறது. முகவரி இல்லாதவற்றுக்கெல்லாம் அர்த்தங்கள் தேட போகின்ற பொழுது யார் இல்லை, யார் எவர் என்கின்ற எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டில் தான் சமூகம் மூழ்கி இருக்கிறார்கள் சொன்னால், இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இஸ்லாம் எங்களுக்கு என்று சில சுன்னத்துக்களை சொல்லி தந்திருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு என்று சில கடமைகளை சொல்லி தந்திருக்கின்றது. அந்த கடமைகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும், அந்த கடமைகளை நாங்கள் சரிவர இருந்து கொள்ள வேண்டும். அந்த கடமைகள் எந்த அளவுக்கு சரிவர நிறைவேற்றப்படுகின்றதோ அப்பொழுதுதான் ஒரு அடியானுடைய முடிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானிக்கப்படும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒரு சஹாபியை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக போராடி கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அவர் சொர்க்கவாதி, பார்த்தீர்களா? இவ்வளவு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அந்த எதிரிகளை தாக்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உனக்கு யாரப்பா சொன்னது அவர் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். முடிவை பார்ப்போமே ஆனால் வேதனை தாங்க முடியாமல் அவர் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டு தற்கொலையில் போய் முடிகிறார் என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு புறத்தோட்டத்தை வைத்து, தான் இருக்கக்கூடிய செயற்பாட்டை வைத்து மக்களை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். அதை வைத்துக் கொண்டு நாங்கள் இவர்கள் நல்லவர்கள் தான் என்று சாயம் பூசிவிடக் கூடாது. இவர்கள் நல்லவர்கள் தான் என்று நாங்கள் யாருக்கும் முத்திரை குத்திவிட முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிறுவருடைய ஜனாசா சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு சிறுவருடைய ஜனாசா சம்பந்தமாக, சிறுவயதில் மரணிக்கக்கூடிய ஜனாசா சம்பந்தமாக சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிள்ளைகளை பராமரிப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னார்கள். அதே சந்தர்ப்பத்தில் மேலும் சொல்லி காண்பித்தார்கள், இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த சின்ன பிள்ளைகள் நாளை மறுமையிலே இந்த பெற்றோர்களை சுவர்க்கத்தின் பக்கம் கொண்டு சேர்ப்பிக்கும் என்று சொன்னார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் ஒரு ஜனாசா, சின்ன பிள்ளையுடைய ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. சொல்கிறார்கள், ஹாதா உஸ்பூர் மின் அஸாபில் ஜன்னா,
சொன்னா சூனத்து சிட்டுக்குருவிகளிலே ஒரு சிட்டுக்குருவி போகிறது என்று ஆயிஷா சொல்கிறார்கள். சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே உனக்கு தெரியுமா இது சொர்க்கத்துக்கு தான் போகுதுண்டு, உனக்கு தெரியுமா இது சொர்க்கத்துக்கு தான் போகுதுண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே சின்ன பிள்ளைகள் சொர்க்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பராமரிப்பு இருப்பார்கள் இப்படி எல்லாம் சொன்னார்களே, அதை வைத்துத்தான் சொல்கிறார்கள். ஆனால் சொல்கிறார்கள் இந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் எப்படி இருப்பார்களோ அதே போன்று பிள்ளைகள் சேர்ப்பிக்கப்படுவான்னு சொன்னார்களே. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் யாருக்கும் தீர்ப்பு சொல்லுகின்ற விவகாரத்தில் அல்லாமல் நான் எப்படி இருக்கிறேன் என்கின்ற முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்றால் இந்த செய்திகள் எங்களுக்கு தெரிந்து கொண்டும் சில சந்தர்ப்பங்கள் சிலருக்கு பிடிச்சு போன விவகாரமாக இருக்கலாம். இருந்தாலும் நினைவூட்டுவது என்பது பதக்கீர் பயணத்துக்கிறா கன்ஃபோல் மோமின் என்ற அடிப்படையில் நினைவூட்டி இருக்கின்றோம். ஆக அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்படிப்பட்ட நிகழ்வுகளிலே சில சந்தர்ப்பங்களிலே எதிர்ச்சியாக வேண்டுமானாலும் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் சாத்தியங்கள் ஏற்படும். அவற்றினை தூரமாகிக் கொள்ளுங்கள். இப்படி மார்க்கத்துக்கு புறம்பான ஏராளமான கட்டுக்கதைகளோடு உருவாக்கப்பட்ட ஒரு இபாதத், ஒரு வணக்கம். ஆகவே அந்த வணக்கத்தை நாங்கள் விட்டு விடுவோம். இஸ்லாம் எங்களுக்கு சுன்னா என்று காட்டி தந்திருக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு எங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. முஹர்ரம் மாதத்திலே அது மாதம் அல்லாமல் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு இஸ்லாம் சுன்னத்தான நோன்பாக திங்கள் வியாழக்கிழமையிலே நோன்பு நோக்கும்படி இஸ்லாம் சொல்கிறது. அது மாத்திரமல்லாமல் இஸ்லாம் எங்களுக்கு அரபாடு தினங்களில் நோன்பு நோங்கள் என்று அழகான ஒரு சுன்னத்தை எங்களுக்கு காட்டி தருகிறது. அது மாத்திரமல்லாமல் ஒரு மாதத்தினுடைய 13ஆம் 14ஆம் 15ஆம் தேதிகளிலே நீங்கள் நோன்பு, இங்கிலீஷ் கேலண்டர் அல்ல பிறைக்கணக்கில் 13ஆம் 14ஆம் 15ஆம் தேதியிலே நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு கட்டித் தந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சுன்னத்துக்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். மறுமையிலே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சன்னிதானத்திலே ஜெயம் பெற்றவர்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அருள்வாளிக்க போதுமானவன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாத்.